வணக்கம். இனிய காலை வணக்கங்கள் உலகத் தமிழர்களே. வாழ்க்கை சுவையானது, அருமையானது. அதை வாழ்ந்து பார்த்து ரசித்தால் மட்டுமே அது உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு கதை ஒன்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிவபக்தன் அவருக்கு கோயிலில் வேலை. அவர் தினமும் போய் சுவாமிகிட்ட தினம் வேண்டுவார். அவருக்கு காமாட்சின்னு இல்லை, 3 இல்லை, ஒரு சம்சாரம்தான், 3 குழந்தைகள். ஒரு குழந்தை கன்சீவ் ஆகிருக்காங்க அந்த அம்மா. இவருக்கு வறுமை. தட்டில் விழக்கூடிய அந்த காசு கோயிலில், அந்த கோயிலில் கிராமத்து கோயில்களில் அதிகமான கூட்டம் வராது, திருவிழா காலத்தில் தவிர. அப்போது இவருக்குள்ளார மனசில் வலி, வேதனை. எப்படிடா பண்ண போகிறோம்? நமக்கு இந்த இந்த பூஜையை தவிர, இந்த சுவாமிக்கு போய் பூஜை பண்ணுறதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. காமாட்சி முகத்தை சுளிக்கிறா, பொருளாதார நெருக்கடி வீட்டில் தெரியுது. இதுக்கு பயந்துட்டே அவர் கோயில் கூடியாந்துடுறார். ஒரு நாள் அவருக்கு மனசு கேட்கல. இந்த அபிஷேகம்லாம் முடித்த பின்னாடி இந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சி ஓன்னு அலறார். சாமி, நான் யாருக்குமே துரோகம் நினச்சது கிடையாது. நான் என் வாழ்க்கையில் யாருக்குமே ஒரு துரோகமோ ஒரு பாவமோ அப்படியே இல்லாமல் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? 3 குழந்தையாச்சு, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. இந்த 4 குழந்தைக்கு ஒரு துணிமணி வாங்கக்கூட என்கிட்ட பணம் இல்லையே. கோயில் தட்டில் விழுற காசு, கோயில் நம்ம கொடுக்குற மாத சம்பளம், பட்ட சோறு கொடுக்குறாங்க சுவாமி. இதை தவிர எனக்கு ஒன்றும் வாழ்க்கையில் சுகமே இல்லையே சுவாமி. எப்படி நான் வாழ போகிறேன் அப்படின்னு சிவனை கட்டி பிடிச்சி அழறார், உருகிறார். திருநாவுக்கரசர் மாதிரி உருகிறார். அப்போது ஒரு அசரீரி கேட்குது, பக்தா, நீ ஒன்றும் கவலைப்படாத. வர்ற சிவராத்திரிக்கு உன் வீட்டிலேயே ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜையை பண்ண. ஒரு 12 மணிக்கு நான் வருவேன், ஏதோ ஒரு ரூபத்தில் வருவேன். என்னை கட்டி அணைச்சிக்கோ, உன் வாழ்க்கை மாறும், பொருளாதார வெற்றிகள் கிடைக்கும், காமாட்சியும் நீயும் குழந்தைகளும் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்றார். ஐயருக்கு ஏக மகிழ்ச்சி. இது சிவனே சசரீரியா சொல்கிறது கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வராரு, ஐயர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார், காமாட்சிக்கு சந்தோஷம். ஆனால் ஒரு விதத்தில் சந்தேகம். என்ன ஐயர் ஒரு மாதிரி டல்லாக வாடி போய் தாடியெல்லாம் எடுக்காமல் ஒரு மாதிரி இருப்பார், இப்போ இன்னமும் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் ஜாலியாக, என்ன காரணம் அப்படின்னு அவ யோசிக்கிறான். புரியல. ஐயர்கிட்ட கேட்டால் ஐயர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட கட்டளை அது, இது யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்ட்டு. சொல்லலை. ஆனால் ஒன்றே ஒரு நம்பிக்கை, வர்ற சிவராத்திரிக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை மாறும், பொருளாதாரம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரே ஒரு கவலை. காமாட்சி, நீ என்ன துருவி 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 கேள்வி கேட்டிருக்காது. தயவு செஞ்சு சொல்கிறேன், சிவராத்திரிக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற. சரி அப்படின்னு அந்த அம்மாவும் விட்டுடுச்சு. சிவராத்திரி வந்தாச்சு. ராத்திரி 12 மணிக்கு 10 மணிக்கே பூஜை ஆரம்பிச்சிட்டார். சிவலிங்கத்தை எடுத்து ஒரு வீட்டில் ஒரு சிவலிங்கம் வச்சுருந்தார், எடுத்து வச்சு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி, பால் அபிஷேகம் பண்ணி, தேன் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பிரமாதமாக பண்ணார்.
முழு நம்பிக்கையோடு பண்ணுறார். ராத்திரி 12 மணிக்கு ஒரு 12 அடி பாம்பு, 12 அடி பாம்பு இந்த லிங்கத்துக்கு மேலே நிற்குது. ஐயருக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு. சுவாமி சொன்னபடியே வந்துட்டீங்களேன்னு அப்படியே வேகமாக ஓடி அந்த பாம்பை கட்டி பிடிக்க ஓடுறாரு. காமாட்சி, ஐயா நில்லியா, அது பாம்பு கடிச்சிரும், விளையாடாத அப்படின்னு அந்த அம்மா இழுக்க, இவர் தடுக்க, இப்படியே ஒரு போராட்டம் போய் அந்த பாம்பு ரொம்ப அதுக்கு டைம் ஆகிப்போச்சு. பக்கத்தில் இந்த பொந்துக்குள்ளே போய் உள்ளே போயிடுச்சு. ஒழுடி காமாட்சி அப்படின்னு காமாட்சி தள்ளிட்டு போய் அப்படி பிடிக்கிறாரு. அந்த வால் பக்கம் இருக்கிற வரைக்கும் தங்கமாக மாறி போச்சு. காமாட்சி 12 அடி பாம்புடி, மொத்தமாக கட்டி பிடிச்சிருந்தா 12 அடிக்கு தங்கம் கிடச்சிருக்குமே. அந்த தங்கத்தோட மதிப்பு என்ன, வாழ்க்கை முறை என்ன? சரி பரவாயில்ல விடு, நீயும் பயந்த, எனக்கும் பயந்தான். வால் வரைக்கும் தங்கமாச்சு, பொண்ணாயிடுச்சு. நம்ம வேறு ஊருக்கு போய் நம்ம பழப்பை பார்ப்போம், நம்ம குழந்தைகளை நல்லா படிக்க வைப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு போய் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தார். நம்பிக்கை மட்டும் இருந்தால், அது யார் வந்து தடுத்தாலும் அந்த நம்பிக்கை மட்டும் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள், நன்றி, நாளை பார்ப்போமா?